பைடன் வெளியிட்டிருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கை என்பது பாராட்டுக்குரியது. ஆனால் இந்த முன்மொழிவு போர் முடிவடையும் என்கிற உறுதியான யோசனைகளை கொண்டில்லை என்கிறார். உங்களுடைய நோக்கம் பணைய கைதிகளை வெளியில் எடுத்துவிட்டு மீண்டும் யுத்தத்தை தொடர்வதுதான். அப்படி ஒரு நோக்கம் இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக இந்த பீஸ் டாக்கில் கையெழுத்திட மாட்டோம், இதற்கு வரமாட்டோம். இஸ்ரேலுக்கு எதிரான சவுத் ஆப்பிரிக்காவினுடைய இனப்படுகொலை ஜினோசைட் வழக்கிலே நாங்களும் இணைகிறோம் என்று அறிவித்திருக்கிறது ஸ்பெயின். கஸ்ஸாம் பிரிகேட் உச்சகட்ட தாக்குதல்களை தெற்கு ரஃபாவிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படி இஸ்ரேலுக்கு எதிரான ஒட்டுமொத்த தாக்குதல்களின் மறு உருவமாக மாறி நின்று அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள், ஹமாஸ் உள்ளிட்ட பாலஸ்தீன ராணுவம் எதிர் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான பெரிய அளவிலான தாக்குதல் இஸ்ரேலுக்கு பயங்கரமான அழிவை கொண்டு வந்து தரும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அயன்டோம் அங்கே ஃபங்க்ஷன்ல இல்ல, அயன்டோம் ஃபங்க்ஷன்ல இல்லைங்கிற இந்த காட்சியை பார்த்தாலே தெரியுதா இல்லையா? அயன்டோமால எதையுமே இடைநிறுத்த முடியல. ஏன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசா பள்ளத்தாக்கிலே இஸ்ரேல் செய்து வருகிற அநியாயங்கள் கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கு. காசாவிலே எப்படியாவது ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்பட வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திர பூமியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும், சர்வதேச நாடுகள் உள்ளிட்ட ஐநா சபையே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பல கோரிக்கைகள் சர்வதேச நாடுகளால் முன்வைக்கப்பட்டு வருகிற நேரத்தில் தொடர்ந்தும் 244வது நாளாகவும் பலவிதமான தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய பயங்கரவாத ராணுவம். இன்றைய தினம் மாணவர்களுடைய ஐநாவினால் நடத்தப்படக்கூடிய ஒரு பாடசாலை மீதே கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். அது எந்த அளவுக்குண்டான அழிவுகளை உண்டாக்கி இருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பதாக நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனத்தில் சமாதான உடன்படிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தன்னிச்சையாக ஒரு சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை அறிவித்திருந்தார். அந்த சீஸ்ஃபயரிலே என்னவெல்லாம் இருக்கிறது என்கிற செய்திகளை தாங்கள் இதுவரைக்கும் படிக்கவில்லை என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஹமாஸ். இதே நேரத்தில் சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை இஸ்ரேலும் ஹமாஸும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்கிறது அமெரிக்கா. இந்த நேரத்தில் தான் அதில் என்ன இருக்கிறது என்கிற ஒரு சில செய்திகள் மாத்திரம் வெளிவந்து கொண்டிருக்கும் போது அது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கு ஹமாஸும் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் அமெரிக்கா வெளியிட்ட காசாவினுடைய போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து உலக நட்பு நாடுகள், அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளும் இணைந்து அதை அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவினுடைய இந்த கோரிக்கை விவகாரத்தில் அமெரிக்கா, அர்ஜென்டினா, ஆஸ்திரியா, பிரேசில், பல்கேரியா, கனடா, கொலம்பியா, டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மன், போலந்து, போர்ச்சுகல், ருமேனியா, செர்பியா, ஸ்பெயின், தாய்லாந்து, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுடைய தலைவர்கள் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதிலே அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, போர் நிறுத்தம் அதே நேரத்தில் பணைய கைதிகளுடைய விடுதலை தொடர்பான ஒப்பந்தத்தை நோக்கி இருதரப்பாரும் முழுமையாக ஒப்புக்கொள்ள வேண்டும், அதற்காக வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அழைப்பு விடுத்தது மட்டுமல்லாமல் மே மாதம் 31ஆம் தேதி 2024 அன்று ஜோ பைடன் வெளியிட்ட அறிக்கையையும் அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு வருவதற்கு முன்பதாக 6 வீக் 6 வாரங்கள் 40 நாட்கள் ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு வாருங்கள் என்று அந்த அறிக்கை சொல்கிறது. எது எப்படி போனாலும் ஹமாஸினுடைய கோரிக்கையை பொறுத்தவரையில் அனைத்தையும் ஒரு ஒப்பந்தத்திற்குள் கொண்டு வந்து விடுங்கள் என்கிறது ஹமாஸ். 6 வீக்கு, அதற்கு பிறகு என்ன, அதற்கு பிறகு என்ன, இறுதி என்ன என்பதையெல்லாம் ஒரே டேபிள்ல ஒரே டாக்ல பேசி முடித்து விட வேண்டும் என்பதுதான் ஹமாஸுடைய கோரிக்கையாக வலியுறுத்தலாக திரும்ப திரும்ப இருக்கிறது. கத்தாரும் இதையே வலியுறுத்தி கொண்டிருக்கிறது என்கிற நிலையில் தான் இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் முதல் 6 வாரங்கள் தெளிவாக இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினர் வெளியேறுவார்களா இல்லையா என்பது இதுவரைக்கும் தெளிவாக இல்லை என்கிறது ஹமாஸ். ஹமாஸினுடைய மூத்த அதிகாரி சமி அபு ஜுஹ்ரி அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றார் என்று கேட்டா, பைடன் வெளியிட்டிருக்கக்கூடிய சமாதான
உடன்படிக்கை என்பது பாராட்டுக்குரியது. ஆனால் இந்த முன்மொழிவு போர் முடிவடையும் என்கிற உறுதியான யோசனைகளை கொண்டில்லை என்கிறார். அதாவது போரை மொத்தமாக முடிவுக்கு கொண்டு வரணும், நாங்கள் இதை ஆரம்பித்ததை எங்கள் சுதந்திரத்துக்காகத்தான், அந்த லெவலுக்கு இது வர்றதா இருந்தால் மட்டும்தான் முடிக்க முடியும். ஆனால் அது அதிலே தெளிவாக இல்லை என்று அவர் கவலை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய ஆவணங்கள் எந்த ஒரு காலக்கெடுவும் இல்லாமல் ஓபன் சோர்ஸாக இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். காலக்கெடு இருக்கணும், இத்தனை நாளைக்கு சீஸ்ஃபயர் இப்படி இருக்கும், அதிலே இத்தனை பேர் விடுதலை செய்யப்படுவார்கள். அந்த எகிப்தினுடைய ஈஜிப்ட் பீஸ் டாக்ல கொண்டு வந்த மாதிரி திட்ட தெளிவாக எல்லாம் இருக்கணும். அது இல்லாம ஒரு முடிவில்லாம ஓபன் சோர்ஸாக விடப்பட்டிருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய நோக்கம் பணைய கைதிகளை வெளியில் எடுத்துவிட்டு மீண்டும் யுத்தத்தை தொடர்வதுதான். அப்படி ஒரு நோக்கம் இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக இந்த பீஸ் டாக்கில் கையெழுத்திட மாட்டோம், இதற்கு வரமாட்டோம். ஆனால் மொத்தமாக காசாவிலிருந்து இஸ்ரேல் வெளியேற்றப்பட வேண்டும், நிரந்தர யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும், எங்களுக்கான மனிதாபிமான உதவிகள் எல்லாம் கொண்டு வந்து தரப்பட வேண்டும். இதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டால் பீஸ் டாக்கிலே நாங்கள் கையெழுத்திட தயார் என்று சமி அபு ஜுஹ்ரி, ஹமாஸினுடைய முக்கிய தளபதிகளில் ஒருவர், இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கிறது. இதுதான் இதுவரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய பீஸ் டாக் தொடர்பான முக்கியமான விவகாரமாக இருக்கிற அதே நேரம் இன்றைய தினம் இன்னும் ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவமும் நடந்தேறி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்கிற சர்வதேச நீதிமன்றத்திலே இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மாபெரும் வழக்கை தாக்கல் செய்து தொடர்ந்து வாதாடி வருகிறது சவுத் ஆப்பிரிக்கா. இந்த சவுத் ஆப்பிரிக்காவினுடைய வழக்கிலே பல அரபு நாடுகள் நாங்கள் உங்களோடு இணைகிறோம் என்று அறிவித்து வந்த நிலையில் இன்றைய தினம் முதல் தடவையாக இஸ்ரேலுக்கு எதிரான சவுத் ஆப்பிரிக்காவினுடைய இனப்படுகொலை ஜெனோசைட் வழக்கிலே நாங்களும் இணைகிறோம் என்று அறிவித்திருக்கிறது ஸ்பெயின். அண்மையிலே ஸ்பெயின் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு சவுத் ஆப்பிரிக்காவினுடைய வழக்கிலே நாங்களும் இணைகிறோம் என்றிருக்கிறார்கள். அதாவது பாலஸ்தீனத்திலே இஸ்ரேல் செய்வது இன அழிப்பு, ஒரு ஜெனோசைட்டை தான் செய்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக அறிவித்திருக்கிறது ஸ்பெயின். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் முதலாக சவுத் ஆப்பிரிக்காவினுடைய வழக்கோடு இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக நீதிமன்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய முதல் நாடு ஸ்பெயினாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த இஸ்ரேலுக்கு எதிரான சவுத் ஆப்பிரிக்காவினுடைய வழக்கிலே சிலி, மெக்சிகோ ஆகியவையும் இணைகின்றன என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நம்ம திரும்ப சொல்லுகிற ஒரு செய்திதான், சர்வதேசமே தற்போது பாலஸ்தீன் பக்கம் நிற்கிறது. சர்வதேச நாடுகளில் பாரிய விழிப்புணர்வு உண்டாகி இருக்கிறது. அரபு நாடுகள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் ஐரோப்பா விழித்துக் கொண்டது. யூதர்களை நம்ப முடியாது, ஜியோனிஸ்டுகளை நம்ப முடியாது, அவர்கள் மாபெரும் துரோகிகள் இந்த மனித குலத்திற்கே என்பதை தொடர்ந்து ஐரோப்பா புரிந்து வருகிறது என்பதற்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இது மாறி இருக்கிற அதே நேரம் யூனிசெஃப் இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவை நம்ம பார்த்தோம்னா சகிக்க முடியல. என்னன்னா, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி குழந்தைகள், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் குப்பை மேடுகளில் சென்று உணவு தேடுகிறார்கள். பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் குப்பை மேடுகளில் அலைந்து திரிகிறார்கள். காசாவிலே குப்பை மலை போன்று குவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய மிருகங்கள் கூட உண்பதற்கு உணவில்லாமல் செத்து போய் இருக்கிறது. சூடான காலநிலையாக இருக்கிறது. குறிப்பாக குண்டுகளுக்கு மேல் குண்டுகள் போடப்பட்டு பூமியே உச்சகட்ட உஷ்ணத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் போது அந்த சூட்டுக்குள் குப்பை மேடுகளில் அலைந்து திரிகிறார்கள் சிறுவர்கள். அந்த காட்சியை இன்றைக்கு ஐநாவினுடைய குழந்தைகளுக்கான நிதியமாக இருக்கக்கூடிய யூனிசெஃப் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஆபத்தான நோய்கள் குழந்தைகளுக்கு பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எச்சரித்திருக்கிறார்கள். எத்தனை சோதனைகள், எவ்வளவுதான் அவங்களும் தாங்குவாங்க என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, அவர்களுக்கு மருந்துகள் இல்லை. ஒரு டாய்லெட்டை 4000க்கு மேற்பட்டவர்கள் பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. வெறும் 125 டாய்லெட்டுகள் மாத்திரமே இருக்கிறது. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லாம் அதைத்தான் பயன்படுத்த வேண்டி இருக்கிறது என்கிற நிலையில் தற்போது குப்பை மேடுகளால் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளும் அதிகரித்திருக்கிறது. அல்லாஹ் மட்டுமே அவர்களை பாதுகாக்க போதுமானவன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிற நேரம் வெள்ளிக்கிழமையாக இருக்கும். வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் பல பேர் இருப்பீர்கள். சில பேர் வெள்ளிக்கிழமையை
சந்தித்திருப்பீர்கள், அடைந்திருப்பீர்கள். அப்படியான நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வெள்ளிக்கிழமை நாட்களில் அதிகம் ஸலவாத் ஓதுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்தை தன் மீது ஓதுமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அத்தஹியாத்திலே நாம் ஓதக்கூடிய ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது என்று ஆரம்பிக்கக்கூடிய ஸலவாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்ல மறந்து விடாதீர்கள். அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே நீங்கள் கேட்கிற பிரார்த்தனைகளை அல்லாஹ் உடனடியாக அங்கீகரிப்பான் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது ஜும்மாவுடைய தொழுகையில் அத்தஹியாத்திலும் சுஜூதிலும் இருக்கக்கூடிய நிலை என நபிகள் நாயகத்தினுடைய நபிமொழிகள் நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கின்றன சகோதரர்களே. எனவே ஜும்மாவுடைய தினத்தில் அத்தஹியாத்திலும் சுஜூதிலும் அந்த நேரத்தை பயன்படுத்தி பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக கையேந்த மறந்து விடாதீர்கள், துஆ கேட்க மறந்து விடாதீர்கள், பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள். அது மட்டுமல்லாமல் 5 நேர தொழுகைகளிலும் குறிப்பாக ஜும்ஆ தொழுகைகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக மறவாமல் குனூத்துன் நாசிலாவை ஓதுங்கள் என்கிற கோரிக்கையை நினைவூட்டியவனாக இன்றைக்கு நடக்கக்கூடிய மேலும் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக சென்ட்ரல் காசாவில் இருக்கக்கூடிய புரோஜ் அகதிகள் முகாமில் இஸ்ரேலிய படையினுடைய தாக்குதல் காரணமாக வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ளாக 102 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்றைய தினம் இந்த ஆபத்தான செய்தி வெளியாகி இருக்க ஒரு முகாமில் மாத்திரம், புரூஜ் முகாமில் மாத்திரமே 102 பேர் இதுவரைக்கும் வெளியான தகவல் அடிப்படையில் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இணை வைக்காத பட்சத்தில் அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அவர்களுடைய மறுமை வாழ்வை சீராக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனையில் இணைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் இப்படி ஒரு அநியாயம் நடைபெற்றிருக்கிற அதே நேரம் UNRWA நடத்தப்படக்கூடிய பாடசாலை மீது ஜெட் விமானங்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் இன்றைக்கு பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 40க்கு மேற்பட்ட அப்பாவி சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 29க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், ஆம் நாங்கள் குறித்த நுசைராத் கேம்ப் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று இஸ்ரேல் பகிரங்கமாகவே ஒத்தும் கொண்டிருக்கிறது. நாங்கள் நடத்தினோம் தான் என்று சொல்வது மட்டுமல்லாமல் அங்கே ஹமாஸ் இருந்தார்கள், ஹமாஸை இலக்கு வைத்துத்தான் தாக்குதல் நடத்தினோம் என்கிறார்கள். அங்கே இருந்தவர்கள் பாடசாலை மாணவர்கள், மாணவர்களுக்காக UNRWA நடத்தக்கூடிய ஒரு பாடசாலையமாக அது இருக்கிறது. எனவே மாணவர்கள் என்று தெரிந்தும் அவர்களை கொன்று குவித்துவிட்டு அவர்களையும் ஹமாஸ் என்று முற்றுகை குத்துகிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய கவலையான விஷயமாக இருக்கிறது. இஸ்ரேல் யார், அவர்கள் எவ்வளவு பெரிய பயங்கரவாதிகள் என்பதற்கு இதுவெல்லாம் நிதர்சனமான சாட்சிகளாக இருக்கிறது. இதே நேரத்தில் குறித்த இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் கண்டனம் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய அரச ஊடக பிரிவும் இங்கே ஹமாஸ் இருக்கவில்லை, நீங்கள் ஹமாஸின் பெயரால் அநியாயம் செய்திருக்கிறீர்கள் என்கிற உச்சகட்ட கண்டனத்தை அவர்களும் வெளியிட்டிருக்கிறார்கள். அவங்க கண்டிக்கலாம், மற்ற பல அரபு நாடுகளை நாங்கள் கண்டிக்கிறோம் இருக்காங்க. அவங்க அதிகாரம் இல்லை அவர்களுக்கு, அவர்கள் கண்டிக்கிறார்கள், அவர்களுக்கு அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனால் அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் இன்றைக்கு நாங்கள் கண்டிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு இவங்களை எந்த லிஸ்டில் நம்ம சேர்க்க போறோம்ங்கிற அளவுக்கு உண்டான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்றைய தினம் காசாவிலே என்ன நடக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த இங்க இருக்கக்கூடிய வரைபடத்தை நீங்க பார்க்க முடியும். இந்த வரைபடத்தினூடாக நாம் இன்றைக்கு சில முக்கியமான செய்திகளையும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டா, காசாவுக்குள்ளே என்ன நடக்கிறது என்கிற செய்திகள் இங்கே முக்கியமானவைகளாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரும்பகுதியாக இது இருக்கிறது. இந்த பகுதி தான் வெஸ்ட் பேங்க் பகுதிகளாக இருக்கிறது. இதே நேரத்தில் இங்கே இருக்கிறது காசாவினுடைய அந்த சிறிய பகுதி. இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுக்கும் இடையிலே பாரிய சண்டைகள் நடைபெற்று வருகிற நேரத்தில் 7 பாலஸ்தீன போராட்ட குழுவினர் இஸ்ரேலுக்கு எதிராக ராக்கெட் தாக்குதல்களை தொடர்ந்து ஏவி வருகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய காசாவினுடைய இந்த எல்லையிலிருந்து இந்த பகுதிகளுக்கு கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நார்த் காசாவில் 7 படைப்பிரிவுகள் ஹமாஸ் சார்பாக நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கஸ்ஸாம் பிரிகேடினுடைய 7 படைப்பிரிவுகள் அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல
மட்டுமல்லாமல் நார்த் காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஹமாஸ் ரொம்பவே வலுப்பெற்றிருக்கிறது என்கிறது ISW மற்றும் CTP ஆகிய வார் கண்காணிப்பு சிந்தனை குழுக்கள். இவர்களுடைய ஆய்வு பிரகாரம் அங்கே காசாவிலே, வடக்கு காசாவிலே உச்சகட்ட பலத்தோடு ஹமாஸ் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் ISW மற்றும் CTP ஆகியவை வெளியிட்டிருக்கக்கூடிய கூட்டு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தெற்கு ரஃபா பகுதிகளில் 3 பாலஸ்தீன குழுக்கள் களத்தில் நின்று தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக பாலஸ்தீன விடுதலைக்கான ஜனநாயக முன்னணி, அதே நேரத்தில் அல்-அக்ஸா தியாகிகள் படைப்பிரிவோடு சேர்த்து கஸ்ஸாம் பிரிகேட் உச்சகட்ட தாக்குதல்களை தெற்கு ரஃபாவிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படி இஸ்ரேலுக்கு எதிரான ஒட்டுமொத்த தாக்குதல்களின் மறு உருவமாக மாறி நின்று அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள், ஹமாஸ் உள்ளிட்ட பாலஸ்தீன இராணுவம் எதிர் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரம் இன்றைய தினம் பல முக்கியமான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிரச்சனை, அதே போன்று ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிரச்சனை தொடர்பான மிக முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதிலே இன்றைக்கு இஸ்ரேலுடைய வார் கேபினட்டினுடைய அமைச்சர் கேலண்ட் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். நார்த் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மேயர்களிடம் கடினமான நாட்களுக்கு தயாராகுங்கள் என்று அவர் அறிவித்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், இந்த பகுதி தான் நார்த் இஸ்ரேலாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மேயர்களுக்கு இந்த அறிவித்தலை கேலண்ட் விடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கேலண்ட் விடுத்திருக்கக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டா, அங்கே பாரிய யுத்தம் ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் நாம் இன்னொரு விவகாரத்தை கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவர் ஒரு முக்கியமான ஒரு நபர். குறிப்பாக பாலஸ்தீன இஸ்ரேல் விவகாரம் மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய ஓய்வு பெற்ற ஜெனரலாக இருக்கிறார். ஓய்வு பெற்ற இஸ்ரேலிய மேஜர் ஜெனரல் இட்சாக் பிரிக் என்பவர் தான் இவர். இன்றைக்கு அவர் இஸ்ரேலுடைய மாரிவ் செய்தித்தாளிலே வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையை அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் எடுத்து காட்டுகின்றன. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான பெரிய அளவிலான தாக்குதல் இஸ்ரேலுக்கு பயங்கரமான அழிவை கொண்டு வந்து தரும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி ஹிஸ்புல்லாக்கள் இல்லை. அவர்களுடனான பாரிய தாக்குதல்களை நீங்கள் முன்னெடுக்க ஆரம்பித்தால் இஸ்ரேல் பாரிய அழிவுகளை சந்திக்கும் என்று அவர் சொல்வது மட்டுமல்லாமல் மிக தெளிவாக சில செய்திகளை சொல்றாரு. ஹெஸ்புல்லாவை தாக்குவதற்கு வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மேயர்கள் மற்ற தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஊட்டுவாங்க, ஹிஸ்புல்லாக்கு அடிங்க தாக்குங்கன்னு சொல்லுவாங்க. அதை நம்பிக்கிட்டு நீங்க போய் தாக்கு நடத்தினீர்கள் என்று சொன்னால் அது மோசமான பல விளைவுகளை உண்டாக்கும் என்கிற உண்மையை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முழு சக்தியோடு நீங்கள் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக ஒரு ராணுவ தாக்குதலை நடத்த ஆரம்பித்தால் இஸ்ரேல் முழுவதுக்கும் பயங்கரமான அழிவு ஏற்படும். அதுக்கு அவர் சொல்றதுக்கான ஒரு காரணமும் இருக்கிறது. கடந்த 4 நாட்களாக நம்ம பார்க்கிறோம், வடக்கு இஸ்ரேல், நார்த் இஸ்ரேல் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து ஊடகங்களில் பார்க்க முடியும். நார்த் இஸ்ரேலுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. அவர்களுடைய எடியோத் அஹ்ரோனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தையே நீங்க பார்க்க முடியும். நார்த் இஸ்ரேலை எரித்து கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். அதையொட்டித்தான் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட், அதே நேரத்தில் ராணுவ தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய ஹேர்சி ஹலேவி ஆகியவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ராணுவத்தினுடைய பலவீனம், இயலாமையை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. அவரே தெளிவாக சொல்றாரு, இஸ்ரேலிய ராணுவம் பலவீனப்பட்டு போயிருக்குது, ராணுவத்துக்கு இயலாது, ஹிஸ்புல்லாக்களை தாக்குப்பிடிக்க முடியாது, அதை ஒப்புக்கொள்ள முடியாம தாக்குதல் யுத்தத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாவை தாக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் ராணுவத்தை நீங்கள் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு குறைந்தது 2 ஆண்டுகள் எடுக்கும். ஹிஸ்புல்லா அடிக்க ஆரம்பிச்சான்னு சொன்னா யுத்தம் முடிவுக்கு என்னைக்கு வருகுதோ அதுல இருந்து குறைஞ்சது 2 வருஷமாவது பிடிக்கும். நீங்க மீண்டும் இஸ்ரேலுடைய ராணுவத்தை ராணுவமாக செஞ்செடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு அடிவில காத்து கொண்டிருக்கிறது. மிக தெளிவாக மேஜர் ஜெனரல், முன்னாள் தளபதிகளில் ஒருவர் தெளிவா சொல்றாப்ல. ஏன்னா நிலைமை அப்படி இருக்குது, வச்சு விளாசுவாங்க, வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சம்பவம் அவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது. அதுல காட்சிகளை தான் நம்ம பின்னாடி பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவர் இன்றைக்கு எச்சரிக்கை விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாகு, கேலண்ட், அதே நேரத்தில் ஹலேவி ஆகியவங்க, இவர்கள் 3 பேரும் இழப்பதற்கு எதுவுமே கிடையாது என்று கேட்டா
கண்டிப்பாக தேர்தல் நடத்தப்பட்டால் இந்த 3 பேரும் வீட்டுக்கு போகணும், பிளஸ் ஜெயிலுக்கு போகணும். அதே நேரத்தில் தலைவிதியை இவர்கள் சூறையாட நினைக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. இவங்க இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அடுத்து இவங்க ஜெயிலுக்கு தான் போகிறாங்க. ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த நாட்டை நாசமாக பார்க்குறாங்கடா, புரிஞ்சுக்கிறங்கடா. ஹிஸ்புல்லாவோட மோத போகாதீங்கடா, போனால் 2ல் 1 பார்ப்பாங்கடா, பத்தி எறிகிறது பத்தாதா என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவ மேஜர் ஜெனரல், இஸ்ரேலிய ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் இட்சாக் பிரிக் மாரிவ் இஸ்ரேலிய செய்தித்தாளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய கட்டுரையில் மிக தெளிவாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைய தினம் அயன் டோமை ஹிஸ்புல்லாக்கள் அழித்து நொறுக்கி இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா குழுக்கள் இன்றைக்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலுடைய அயன் டோம் பாதுகாப்பு அமைப்பை தாக்கி அழித்ததாக அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நார்த் இஸ்ரேலிய நகரமாக இருக்கிற ரமோத் நப்தாலிக்கு அருகிலே இருந்த அயன் டோம் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. அயன் டோம் அங்கே ஃபங்க்ஷன்ல இல்ல, அயன் டோம் ஃபங்க்ஷன்ல இல்லைங்கிற காட்சியை பார்த்தாலே தெரியுதா இல்லையா? அயன் டோமால எதையுமே இடைநிறுத்த முடியல. ஏன்னா அடிச்சா அயன் டோம் வந்து மிசைலை தடுக்குதுன்னு சொன்னா இவங்க என்ன செஞ்சாங்க என்று கேட்டா, ஒரு வித்தியாசமான முறையில் ஒருபுறம் தாக்குதலுக்கு ஏவுகணைகளை அனுப்பிவிட்டு மறுபுறம் ஆளில்லா விமானங்கள் ஊடாக அயன் டோமை நாசமாக்கினாங்க. எனவே அயன் டோமும் அழிந்தது, இஸ்ரேலும் அழிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை ஹாரெட்ஸ் உள்ளிட்ட அவர்களுடைய பத்திரிகைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த வெக்கம் தாங்க முடியாமல் ஹாரெட்ஸ் மீதும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற. அதே நேரம் வடக்கு இஸ்ரேல், நார்த் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹர்பீஷ் என்கிற நகரத்தின் மீது ஆளில்லா விமான தாக்குதல்களை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய பகுதிகளிலும் இஸ்ரேல் இன்றைக்கும் இந்த ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டிருக்கிறாங்க. பாருங்க, ஆட்கள் மீது ராணுவத்தோட மோத துப்பில்லாதவர் கடைசி நேரத்தில் இந்த ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுங்கிறது இதுதான். இதை போட்டு முடிய இதில் இருந்து ஒரு விதமான கெட்ட வாடை வந்து சுவாசிக்க முடியாத ஒரு நிலையை உண்டாக்கி அதனூடாக மனிதர்கள் மரணிக்கிற நிலை ஏற்படும். அப்படி ஒரு அழிவை இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறோம் என்கிற பெயரில் லெபனானுடைய பொதுமக்கள் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் கமிகாஸ் ட்ரோன் என்கிற ட்ரோன் வகை மூலமாக இஸ்ரேல் மீது பாரிய தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்துகிறார்கள் என்கிறது ராய்ட்டர். எல்லை பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். அப்படி வெளியேறி இருந்தாலும் இன்றைய தினம் கிட்டத்தட்ட 9 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இராணுவமா பொதுமக்களா என்பது தெரியவில்லை என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அங்கே பொதுமக்கள் யாரும் இல்லை, அத்தனை பேரும் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். எனவே அவர்கள் இராணுவத்தினர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதெல்லாம் வெளிப்படையாக சொன்னால் தான் அவங்களுக்கு சிக்கலாயிரும் என்று தெரியுமே. அதை மீறி ஒரு சில ஹாரெட்ஸ் மாதிரி ஊடகங்கள் மட்டும் ஓரளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்றைய தினம் லெபனானுடைய கிராமமாக இருக்கக்கூடிய அல் வஸ்ஸானி பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையில் மெஷின் கன் தாக்குதல்கள் மும்முரமாக நடைபெற்று வருவதாக லெபனானுடைய NNA செய்தி சேவை இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய கஃபர் ஷோபா மலைகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவ முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களையும் ஹிஸ்புல்லாக்கள் பயங்கரமாக நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படி படு பயங்கரமான தாக்குதல்கள் அந்த பகுதிகளில் நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளுக்கு இடையிலே இன்றைய தினம் ஹூதிகள் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஹூதிகள் செங்கடலிலே கிரேக்கத்திற்கு சொந்தமான ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிறது பிரிட்டிஷ் கடல் பாதுகாப்பு அமைப்பு இன்றைக்கு ஆம்ஃப்ரே இன்றைக்கு இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மோர்முகா என்கிற இடத்திலிருந்து எகிப்தினுடைய சுயஸ் கால்வாயை நோக்கி சென்ற கப்பல் மீதுதான் இன்றைக்கு ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஹூதிகளுடைய ராணுவ பேச்சாளர் யஹியா சாரி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு கப்பல் மீது அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய ஹைஃபா துறைமுகத்திற்கு போகிற கப்பல்கள் மீது 2 விதமான தாக்குதல்களை இன்றைக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு குழுவும் ஹூதிகளும் இணைந்து நடத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதிலே ஒன்று, முதலாவது ஹைஃபா துறைமுகத்திற்கு இராணுவ பார்ட்ஸுகளை இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு சென்ற 2 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஹூதிகள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற. இரண்டாவது, துறைமுகத்துக்கு நுழைவதற்கு தடை விதித்திருக்கக்கூடிய முடிவை மீறிய ஒரு கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் ஏற்கனவே
ஏற்கனவே நம்ம சொன்ன இந்தியாவிலிருந்து எகிப்தை நோக்கி போய் கொண்டிருந்த கப்பல் மீது அவர்கள் கிரேக்கத்துக்கு சொந்தமான கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலுக்கு ஆயுதம் ஏற்றி சென்ற கப்பல் மீதும் அவர்கள் 2 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்கிற ஒரு பெரிய நீண்ட பட்டியல் வெளியாகி இருக்கிறது. நம்ம இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுகிற இந்த நிமிடம் வரைக்கும் 7 மெர்காவா டேங்குகளை அவர்கள் அளித்திருக்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். சென்ட்ரல் காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய தைரல் பலா பகுதிகளில் உள்ளே நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தோடு கடுமையான சண்டை நடைபெற்று வருவதாக கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறார். அதே நேரம் கஸ்ஸாம் பிரிகேடினுடைய படைப்பிரிவுகள் இன்றைக்கு 7 மெர்காவா டேங்குகளை தாண்டி D9 புல்டோசர்கள் மீதும் அல் யாசின் 105 என்கிற ஆயுதத்தினூடாக தாக்குதல் நடத்தி அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள் உள்ளே நுழைந்து வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தியது மட்டுமல்லாமல் ரஃபாவிலே இயங்குவதற்காக அவர்களால் அமைக்கப்பட்ட தலைமையகத்தையும் இன்றைக்கு கடுமையாக தாக்கி அளித்திருக்கிறோம் என்று அது தொடர்பான ஏவுகணை தாக்குதல் வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே நீங்கள் சென்று அந்த வீடியோக்களை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உண்டான தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்படுகிற அதே நேரத்தில் காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய புரூஜ் முகாமுக்கு கிழக்கு பகுதிகளில் ஊடுருவி வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது இன்றைக்கு படுபயங்கரமான தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு இன்னும் பல தாக்குதல் வீடியோக்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற தளங்களில் வீடியோக்களை காட்சிப்படுத்துவதற்கு பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்கள் இருக்கிற காரணத்தினால நமக்கு இதில் போட்டு கூட காட்ட முடியாத நிர்பந்தங்கள் பல வீடியோக்களுக்கு இருக்கிறது. எனவே அந்த வீடியோக்களை அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்குண்டான பயங்கரமான எதிர்த்தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நடத்தி வருகிறார்கள். பாலஸ்தீன சுதந்திர தேசத்தை மீட்டெடுப்பதற்கான போராட்டமாக இது அமைந்திருக்கிறது. சர்வதேசமே இன்றைக்கு அவர்கள் பக்கம் திரண்டு நிற்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்திகளுக்கு மத்தியிலே பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற சுதந்திரமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். குனூத்துன் நாசிலாவை 5 நேரமும் ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. குனூத்துன் நாசிலாவினுடைய சட்டத்திட்டங்களை தனி வீடியோவாக போட்டிருக்கிறோம் நம்முடைய சேனலில். பார்க்காதவர்கள் அதையும் பார்த்து கொள்ள முடியும். நம்முடைய அனைத்து சமூக வலைதளங்களிலும் அந்த வீடியோக்களை பதிவேற்றமும் செய்திருக்கிறோம். இதே நேரத்தில் ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியில் பாலஸ்தீனம் வெற்றி பெறுவதற்காக குரல் எழுப்புவதற்கு நீங்கள் தயங்கி விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாமலாக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் அழிக்கப்பட வேண்டும் என்கிற செய்தியையும் கூறிக்கொண்டு நமக்கெல்லாம் தெரியும் எதிர்வருகிற சில நாட்களில் புனிதமிக்க துல்ஹஜ்ஜுடைய பெருநாளை நாம் ஹஜ்ஜு பெருநாளை சந்திக்க இருக்கிறோம். துல்ஹஜ் மாதத்தின் ஹஜ்ஜு பெருநாளை முன்னிட்டு குர்பானி பிராணிகளை அறுத்து ஏழைகளுக்கு கொடுக்கிற ஒரு வழிகாட்டலை இஸ்லாம் நமக்கு காட்டியிருக்கிறது. குர்பானியினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை தனியாக ஒரு வீடியோவாக நம்ம போட இருக்கிறோம். அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இதே நேரத்தில் குர்பான் கொடுக்க விரும்புகிற சகோதரர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், இலங்கை ரூபாய் 37,000 என்கிற அடிப்படையில் ஒரு பங்குக்கு நம்ம விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. குர்பான் கொடுக்க விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற நம்முடைய இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அதற்குரிய உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்வதோடு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்ம இப்போ வெள்ளம் வெட்டிய பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நம்முடைய சகோதரர்கள் இரவு நேரத்தில் உணவுகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பகுதி முழுவதும் இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம வர்ற பகுதி எல்லாமே இடுப்புக்கு மேலே சில இடங்களில் நெஞ்சளவுக்கெல்லாம் தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மக்களுக்கு நான் வெளியே வர முடியாமல் நிற்கக்கூடிய மக்களுக்கு நம்ம உணவு கொடுக்கிற தேவை இருக்குது. அதே நேரத்தில் இந்த தண்ணீர் வற்றுகிற நேரம் இப்போ ஒரு அளவுக்கு தண்ணீர் வற்றி இருக்கிறது. இது முழுமையாக வற்றினதுக்கு பிறகு தான் பிரச்சனையே அகோரமாக இருக்கும். என்ன காரணம்னு சொன்னால், இவங்க அந்த தங்களுடைய வீடுகளை துப்புரவு பண்ண வேண்டி இருக்கிறது. நிறைய அழுக்குகள் உள்ள வந்திருக்கும். இந்த ஏரியா எல்லாம் அப்படித்தானே ஒரு ஏரியா இருக்கும், அப்படித்தானே. அதனால் அதுகளை துப்புரவு பண்ணுகிற வேலைகள் ரொம்ப முக்கியமானது. எனவே இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் அந்த இங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை
உணவுகளாக நீங்கள் கொடுப்பதற்கு உதவ முடியும். இதே நேரத்தில் இந்த தண்ணீர் வற்றியதோட அவங்களுக்கு இந்த வீடுகளை துப்புரவு பண்ணுவதற்கான ஏற்பாடுகளை நம்ம செய்ய வேண்டி இருக்குது. அதற்காகவும் உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வாரி வழங்க முடியும். என்னுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் ஊடாக நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். 077-108-1996 என்கிற நம்பர். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் +9477-108-1996 என்கிற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய துண்டை கொடுத்தாவது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட சொன்னார்கள். எனவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது இருக்கிறது. எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சகோதரர்கள் அதற்கான உதவிகளை உங்களால் முடிந்தவரை செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். தம்பி நடுவில் காய்தான் இருக்கிறத அனுப்பிச்சு விட்டுருவாரு. அனுப்பிச்சு விட்டுட்டு அங்க எடுக்க போவாரு.